அந்த தியத்திரா சபையில் உள்ள எசபேலுக்கு சொல்வது போல் இன்று உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார். அன்று அழகா சொல்றா, அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறார். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிரியை, மனம் திரும்ப விருப்பம் இல்லை, நான் மனம் போன போக்கில் வாழ்வேன், ஜாலியா இருப்பேன், அந்த ஒரு குணம் இருக்கும் என்றால் அதை விட்டு விட்டு வா. ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடு. அவர் உன்னை சரியான வழியில நடத்துவார். அப்படிப்பட்ட நீ ஒருவேளை இந்த எசபேல் மாதிரியே நீயும் மற்றவர்களுக்கு தப்பு செய்யலாம், பரவாயில்லை என்று போதிக்கிறவளாக இருந்தால் நீயும் மனம் மாறிக்கோ. தேவ கோபம், அவர் அன்பானவர், அவர் சமாதானமானவர், அவர் பொறுமையானவர், அவர் காத்து இருப்பவர், அவர் தவணை கொடுக்கிறவர், அவர் எல்லாம் உடையவர். ஆனால் மறுபக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினி. அவர் கோபப்பட்டால் நீ தாங்க மாட்ட. அவர் எரிச்சல் உள்ள தேவன். தலைமுறை இரண்டாம் மூன்றாம் தலைமுறை வரைக்கும் அவருடைய கோபம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கும்படி செய்து விடாதே. மறந்து இந்த வார்த்தை